ஹாய் ஹலோ வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இவரை பற்றின நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விவாகரத்து செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இந்த கேள்விகள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் விவாகரத்து செஞ்சுட்டேன், என் மனைவி ஆர்த்தியை நான் விவாகரத்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாரு. 2009 தான் நம்ம ஆர்த்தி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்போது நல்லபடியாக ஒரு படங்களில் ஒரு நல்ல ஒரு பிக்கில் இருந்த நம்ம ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியை விவாகரத்து செய்ய போவதா பல தகவல்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இது உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துடுச்சு. ஏன்னா ஜெயம் ரவியை அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் நான் என் மனைவியை பார்த்தீங்கன்னா விவாகரத்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷனோட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பல்வேறு அத்தியாயமான கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அந்த சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருது. என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லா இடங்கள்லையும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள் அனைவருக்கும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இயக்க நான் முயற்சி செஞ்சுட்டு வரேன். அதனால் இப்போது எனக்கு ஒரு நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற கட்டாயத்தில் இருக்கேன். ரொம்ப நாளாக யோசித்து நான் எடுத்த முடிவு தான் நான் என் மனைவி ஆர்த்தி உடனான திருமண வாழ்வில் இருந்து நான் விலக போவதா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த முடிவு ரொம்ப ஈஸியாக எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. என் கூட இருக்கிற என்னுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் சேர்ந்து கலந்து யோசித்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவு என்னுடைய சொந்த முடிவு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நான் எப்போதுமே உங்கள் ஜெயம் ரவியாக தான் இருக்க விரும்புகிறேன். எப்போதும் நடிப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு பொழுதுபோக்காக தான் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு எப்போவுமே ஆதரவு தரணும், ஆதரவு தந்தவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவர் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விவாகரத்து செஞ்சுட்டாங்கிறத பார்த்திங்கன்னா உறுதி செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விவாகரத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் சினிமா வட்டாரங்களில் இப்போ ஒரு பொழுதுபோக்காக ஆகிப்போச்சு. ஏன்னா பிடிச்சிட்டுன்னு சொல்லி லவ் பண்ணி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா செகண்டாகவும் மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு நடிகராக இருந்த ஒரு செம பிக்கில் இருந்த ஒரு ஆக்டர் இப்போ அவங்க மனைவியை விவாகரத்து செஞ்சதை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது, வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. ஒரு இவங்க கப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான கப்பிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா இப்போ விவாகரத்து செஞ்சது பார்த்திங்கன்னா நமக்கு ஷாக்கிங்காகவும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே சேடாகவும் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அதாவது நம்ம ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க விவகாரத்தை செஞ்சது கண்டிப்பாக எனக்கே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சேடாகவும் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு ரொம்ப மிக பிடிச்ச பார்த்திங்கன்னா நடிகைகள் பார்த்திங்கன்னா விவகாரத்தை செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ விவகாரத்து அப்படிங்கிறது அதாவது டிவோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.